நடிகை சௌந்தர்யா சூப்பர் ஸ்டாருக்கே கால் ஷீட் இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு நடிகை. ஏன்னா இவங்க இருந்த அந்த காலகட்டத்துல சின்ன சாவித்திரி அப்படின்னு பேர் எடுத்ததை தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு மவுஸ் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இப்ப வரைக்கும் சௌந்தர்யா மாதிரி ஒரு நடிகை கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தேடுற டைரக்டர்ஸ் எத்தனையோ, கன்னடத்திலையும் தமிழ்லயும் ஹிந்திலையும் மலையாளத்திலையும் தெலுங்குலையும் எல்லாத்துலயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க ஒரு சூப்பரான ஹீரோயின், ஒரு பேன் இண்டியா ஹீரோயின். இப்ப எப்படி நம்ம ராஷ்மிகாவை பெருசா பேசிட்டு இருக்கோமோ அப்ப அவங்க சௌந்தர்யா அந்த மாதிரி. ஸோ 90s கிட்ஸோட ஒரு கனவு கண்ணி அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சவங்க. இவங்களுடைய மரணம் எப்ப ஏற்படுதுன்னா ஏப்ரல் 17, 2004. இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா விபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தோம். இப்ப வரைக்கும் நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். இது நடந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் மேல ஆகிவிட்டது. ஆனா இன்னைக்கு காலையில சிட்டிமல்லு அப்படிங்கிற ஒருத்தர் சௌந்தர்யாவோட அந்த மரணம் விபத்து இல்ல, கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. அவர் எந்த அடிப்படையில இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க, எதற்காக இவ்வளவு வருஷம் இல்லாம சௌந்தர்யாவோட மேட்ரு வெளியே வருது, ஏன் இத்தனை வருஷம் சொல்லாம இப்ப இது நியூஸ் கிட்ட வருது அப்படிங்கிற நிறைய விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ், இதை நீங்க ஃபுல்லா பார்த்தா தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை சௌந்தர்யா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கு டேட் இல்லைன்னு சொன்னாலும் இவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு நாள் கிடைச்சாவது போய் கூட நடிச்சுட்டு வந்துடணும், ஒரே டேக்ல முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஏன்னா இவங்க நடிச்ச படமே பாத்தீங்கன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரே டேக்ல முடிச்சு கொடுத்தாங்க. அப்ப இருந்த டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா சௌந்தர்யா வந்து ஒரு பேன் இண்டியா பிலிம் ஸ்டாரா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சாரு. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் நிறைய படங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ இப்படி நல்லா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆபரணங்கள் வாங்கி போட்டாங்க, இடங்கள் வாங்கி போட்டாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரங்க மேல அந்த மாதிரி அவங்க ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ல. சரி, இவங்களுக்குன்னு ஒரு மவுஸ் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பாஜகல அரசியல் பக்கம் அப்படியே வந்தாங்க, பாஜகல தான் சேர்ந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜல்வன் அப்படிங்கிற ஊர்ல வந்து இடத்த வாங்கி போடுறாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஏக்கர்ல உள்ள இருக்கிற இடம் போல. இப்போ இந்த இடத்த வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து வில்லன் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் பாபு. ஸோ இவர் வந்து பெரிய பணக்காரர்னு சொல்லப்படுது. இவர் வந்து சௌந்தர்யாவோட மோத பாக்குறாரு. இந்த மாதிரி இந்த இடம் வந்து எங்களுக்கு தான் வேணும், நீ வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கேஸ், பொய்யான கேஸ் எல்லாம் போடுறாரு போல. இந்த மாதிரி இது கவர்மெண்டோட சொத்து, இதை வந்து சௌந்தர்யா அபகரிக்க பாக்குறா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ போடுறாங்க. கடைசியில எது பண்ணாலும் சௌந்தர்யா கிட்ட இருந்து அந்த இடத்த வாங்கவே முடியல. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜகக்காக வாக்கு சேகரிப்புக்கு ஹெலிகாப்டர்ல போறாங்க. சௌந்தர்யா மட்டும் இல்ல, சௌந்தர்யாவோட தம்பியும் ஹெலிகாப்டர்ல போறாங்க. போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, கரெக்டா ஏப்ரல் 17 இன்னைக்கு அப்படின்னா ஹெலிகாப்டர் போகும்போதே இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் வெளியே வந்தோன்னே என்ன வருதுன்னா விபத்துன்னு வருது. அதுக்கப்புறம் 20 வருடங்கள் கழிச்சுதான் இப்ப நான் சொன்ன எல்லா மேட்டருமே வெளியே வருது. இப்போ இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்டிமல்லு. சிட்டிமல்லு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவரை பத்தி தெளிவான விவரங்கள் வெளியே வரலனாலும் இப்ப இவரு இவ்வளவு வருஷம் கழிச்சு கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த மோகன் பாபு அப்படிங்கிறவரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள் தான் போல. இவர் மேல ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பரபரப்பா பேசப்படுதாங்க இண்டஸ்ட்ரியில. இப்ப அதையும் தாண்டி இப்ப சௌந்தர்யா விவகாரம் ரொம்ப சூடு பிடிச்சு போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, அன்னைக்கு சௌந்தர்யா இறக்கும் போது பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க 2 மாசம். ஏன்னா அப்பதான் புதுசா கல்யாணம் ஆகியிருந்தது. உடனே அரசியலுக்குள்ளேயே வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க பேன் இண்டியா ஸ்டாரா இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சௌந்தர்யா வந்து அன்னைக்கு விபத்துல சிக்கி இறந்து போயாச்சு. ஆனா சிட்டிமல்லு என்ன கிளைம் பண்றாரு, இது ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு போலீசார் விசாரிச்சா மட்டும்தான் 20 வருடங்களுக்கு கழித்து வர இந்த சொல்யூஷன் நமக்கு தெரிய வரும்.